தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகள் என்டிஏ கூட்டணிக்கு நிச்சயம் வரும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தலைமையில் ஆட்சி அமைந்தால் அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அவர் அளித்துள்ள பதில்களை புதிய தலைமுறையின் வணக்கம் தலைவர் என்ற பகுதியில் பார்ப்போம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மிக தெளிவான அரசியல் தலைவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதல் தொகுதிகளை பாஜகவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து போட்டியிடும் இந்த அணிதான் இந்த கூட்டணிக்கு விஜய் வருவது இல்லைன்னு ஒரு பக்கம் உறுதியாகிவிட்டாலும் கூட்டணியில இன்னும் தேமுதிக, புதிய தமிழகம், ஓபிஎஸ் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? மோடி வருவதற்கு முன்னதாக புதிய கட்சிகள் வரும்னு தலைவர் சொல்லியிருக்காங்க, மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இதுல கூடுதல் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? புதிய கட்சிகள் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல பிரச்சனைகளை, கொள்கைகளை, கருத்துக்களை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார். அப்போ அவர் அங்கே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி திருமதி பிரேமலதா அவர்கள் கேப்டன் அவருடைய இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற அவர் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறார். வரக்கூடிய ராஜ்யசபா எம்பி தேர்தலில் அவருக்கென்று ஒரு தொகுதிக்கு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நெருங்கிய உறவு அவர்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் டாக்டர் அவர்களும் பிரேமலதா அம்மா அவர்களும் இதை விட்டுட்டு வேற ஒரு இயக்கத்துக்கு போய் வேற ஒரு கூட்டணியை புதுசாக உருவாக்கி அவங்க தொண்டருடைய மனநிலைக்கு, அவங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளுக்கு அது எப்படி ஒத்து போகுங்கிறது தெரியல. அதனால இங்கே வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குங்கிறது, அவங்க வரணுங்கிறத எல்லாருடைய விருப்பம். யாருமே நம்ம கூட்டணியிலையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலையோ அதை பற்றி யாரும் பேசலை. அவங்க வரணுங்கிற விருப்பத்தோடு தான் இருக்காங்க. இந்த 17ஆம் தேதிக்கு மேல் அவங்க முடிவு அறிவிக்கணும்னு இருக்காங்க. அறிவிச்சோன்னு நிச்சயமாக பார்ப்போம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் மிக தெளிவான அரசியல் தலைவர். தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும், ஒரு பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்தையும் போற்றக்கூடியவர். எடுத்தேன் கவுழ்த்தேன்னு அரசியல் எப்பவும் பேச மாட்டார். நிச்சயமா அவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பிரதமர் அவர்கள் வருவதற்கு முன்பாக முடிந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்போ எல்லா கட்சிகளும் கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டு அவங்களுடைய விருப்பமாக இருக்கு. பாஜகனுடைய நிலைப்பாடு எண்ணிக்கை கூட வாய்ப்பு இருக்கு. கடந்த தேர்தல் முடிவுகள், கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதல் தொகுதிகளை பாஜகவிற்கு தரும் என்று கட்சி நிர்வாகிகள் நம்புகிறார்கள், தலைவர்கள் நம்புகிறார்கள். இதை நான் என்னுடைய லெவலில் இதை பேசக்கூடிய விஷயம் இல்லை. அமித்ஷா அவர்கள், பார்லிமெண்டரி போர்டு, பியூஷ் கோயல் அவர்கள், எங்கள் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் இவங்கெல்லாம் கலந்து பேசி நல்ல முடிவு எடுப்பாங்க. இதுல எந்த இடத்துல ஒரு சின்ன கீரல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு? மக்களுடைய மனம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இப்ப இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக? நிச்சயமா 4 முனை போட்டி தான். இதுல எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் இல்லை. 4 முனை போட்டியில் அதிகமான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கப் போவது அண்ணா திராவிட முன்னேற்றம், பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இணைந்து போட்டியிடும் இந்த அணிதான் வெற்றி பெறும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார். இதுல எந்த கருத்து வேறுபாடும் யாருக்கு இல்லை.